வணக்கம் மாணவ செல்வங்களே, நான் உங்களுடைய தமிழ் மிஸ் பேசுகிறேன். மாத தேர்வெல்லாம் முடிச்சிருப்பீங்க. முடிச்சுட்டு அடுத்து என்ன செய்ய போகிறோம், நம்ம ராவண காவியம் பாதியோடு முடிச்சிருந்தோம் இல்லையா. ராவண காவியத்தில் நம்ம முல்லை திணையும் அதுக்கப்புறம் எண்ணெய் திணை பார்த்தோம், குறிஞ்சி திணை பார்த்தோம். அடுத்து இன்னும் பாலை, மருதம், நெய்தல், அது மூணையும் இந்த வகுப்பில் என்ன செய்ய போகிறோம், முடிக்க போகிறோம். இதே தான் நம்ம லைவ் கிளாஸில் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரியா. இப்போ பாலை திணை, இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற காலை வகுப்பில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ராவண காவியத்தில் பாலை திணை அப்படின்னு சொல்கிறோம். ராவண காவியத்தின் ஆசிரியர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, குழந்தை அப்படின்னு பார்த்தோம். சரியா. அவர் இயற்றிய இந்த பாலை திணையில் இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை பார்க்கலாமா. மன்னிய முதுவெயில் வளைப்ப வாய் வெறியி இந்நிலம் குருளை மிக்கு இணைந்து வெம்பிட தன்னிழல் தங்கவே தாய்மை மீதுற நன்னரில் வலிய சென்னாய் உயங்குமே. மன்னிய முதுவெயில் வளைப்ப வாய் வெறியி இந்நிலம் குருளை மிக்கு இணைந்து வெம்பிட தன்னிழல் தங்கவே தாய்மை மீதுற நன்னரில் வலிய சென்னாய் உயங்குமே. சென்னாய் அதாவது பாலை நிலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, வெப்பம் அதிகம் உடையதாக இருக்கும். அந்த வெப்பம் அதிகமாக உடைய பாலை நிலத்தில் வெயிலின் உக்கிரத்தை தாங்க முடியாமல் சென்னாய் குட்டி ஒன்று என்ன செஞ்சா, வாய் மிகவும் உலர்ந்து குளறியது. என்ன தாங்க முடியாமல் அந்த நாய்க்குட்டிக்கு வாயெல்லாம் உலர்ந்து குளறியது. இதனை கண்டு அந்த தாய் என்ன செஞ்சு, அந்த குட்டியினுடைய தாய் ரொம்ப வருத்தம் அடைஞ்சு என்ன செஞ்சு அப்படின்னா, தன்னிழல் தங்கவே அந்த சென்னாய்க்குட்டிக்கு தங்குறதுக்கு இடமேல நிழலே இல்லை. அதனால என்ன செஞ்சா, அந்த குட்டியினுடைய தாயானது தன்னுடைய நிழலை தங்கவே, தன்னுடைய நிழலுக்கு கீழே அந்த குட்டியை தங்கவே தாய்மை மீதுற நன்னரில் வலிய சென்னாய் உயங்குமே. அந்த குட்டி என்ன செய்தா, தன்னுடைய நிழலில் இளைப்பாற செய்தது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பாடலுடைய பொருள் என்ன, அந்த பாலை நிலத்தில் வெயிலின் வெப்பத்தை தாங்க முடியாமல் சென்னாய்க்குட்டி நாக்கெல்லாம் உலர்ந்து போய் என்னாச்சு, நமக்கு தண்ணீர் தாகம் வந்துச்சுன்னா வெயிலில் ரொம்ப போயிட்டு வந்தோன்னா என்ன செய்யும், அப்படி நாக்கெல்லாம் வறண்டு போகும். தண்ணி குடித்தாதான் என்னாகும், இயல்பான நிலைக்கு வருவோம். அதே போல் அந்த நாய்க்குட்டி என்ன ஆச்சுன்னு சொன்னால், வெப்பத்தை தாங்க முடியாமல் உலர்ந்து குளறியது. இதனை கண்டு அந்த தாய் நாய் என்ன செஞ்சா, ரொம்ப வருந்தி குட்டி இளைப்பாற, அதை ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, ஓய்வு எடுக்கிறதுக்கு பார்த்துச்சு. எங்குமே எண்ணெய் இல்லை, நிழலே இல்லை. எனவே கடும் வெயிலில் தான் துன்புற்று நின்று தன்னுடைய துன்பத்தை கருதாமல் என்ன செஞ்சா, தான் துன்பத்தை தாங்கி கொண்டு நின்று தனது நிழலில், அது நின்றுச்சுன்னா பக்கத்தில் அதோட நிழல் ஷேடோ அடிக்கும் இல்லையா, அந்த நிழலில் குட்டியை இளைப்பாற செய்ததான். குட்டி என்ன செய்தது, இளைப்பாற செய்தது. வாய் வெறியினா என்ன, சோர்வால் வாய் குளறுதல், ரொம்ப டயர்டாயிட்ட நாங்கள் வாய் குளறுதல். குருளைனா என்ன, குட்டி. இணைந்துனா என்ன, துன்புறுதல். உயங்குதல்னா என்ன, வருந்துதல். யார் வருந்துனது, அந்த தாய் நாய். வருந்து என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், தன்னுடைய நிழலில் தன்னுடைய குட்டி என்ன செஞ்சிச்சு, ஓய்வு கொடுக்க செய்தது. இப்போ இந்த பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய பாடலுக்கான பொருள் பாருங்கம்மா. கொடிய பாலை நிலத்து வெயிலின் வெப்பத்தை தாங்க இயலாத சென்னாய்க்குட்டி வாய் மிகவும் உலர்ந்து குளறியது. அந்த வெப்பத்தை அதால் அந்த ஹீட்டை தாங்க முடியல, என்னாச்சு, அப்படி வாயெல்லாம் உலர்ந்து குளறிக்கிட்டே இருக்குது. இதனை கண்டு அதன் தாய் வருந்தியது, ரொம்ப கஷ்டப்படுது, வருத்தப்படுது. எப்படி அதனுடைய வருத்தத்தை போக்கலாம்னு நினச்சி என்ன செய்யுது தெரியுமா, அது குட்டி இளைப்பாற எங்குமே நிழலே கிடையாது. எனவே கடும் வெயிலில் தான் துன்புற்று நின்று தனது நிழலில் குட்டியை இளைப்பாற செய்தது. அதாவது இதில் ஒரு தாய்மையினுடைய பண்பு சொல்லப்படுது. அது எங்கேயுமே நிழலே இல்லை, வெயிலை தான் தாங்கி நின்றுக்கிட்டு தன்னுடைய நிழலில் தன்னுடைய நாய்க்குட்டி என்ன செய்யுது, இளைப்பாற செய்யுது அப்படிங்கிறது பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடலுக்கான அழகான உவமை சொல்லியிருக்காரு புலவர் குழந்தை. தெரிந்து கொள்வோம் பாருங்க. ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா, பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய அடுத்த பாடல் பாருங்கம்மா. கடிகமல் மராமலர் கண்ணி அம்சீரார் படிக்குற எருத்து கோடு அன்ன பாலைக்காய் வெடிக்க விட்டு ஆடிட விரும்பி கோலினால் அடிக்கும் ஓசையின் பருந்து அஞ்சி ஓடுமே. போன முல்லைத்திணையில் என்ன பார்த்தோம், மான் என்ன செய்ய, அஞ்சி ஓடும், குரங்கு மருண்டு பார்க்கும் அப்படின்னு பார்த்தோம். பாலைத்திணையில் எது அஞ்சி ஓடுதா, பருந்து என்ன செய்யுமா, அஞ்சி ஓடுமா. கடிக்காமல் மராமலர் கண்ணி அம்சிறார், அந்த பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, மனம் வீசும் மராமலர்களை மாலையாக கழுத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, அணிஞ்சிருக்காங்க. படிக்குற எருத்து கோடுனா கொம்பு, எருதினுடைய கொம்பை போன்ற அந்த பாலைக்காய், பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய பாலைக்காய் வெடிக்க விட்டு ஆடிட விரும்பி கோலினால், அந்த பாலைக்காய்களை
நிலத்தில் விழுந்து வெடிக்குமாறு என்ன செய்கிறாங்க, விளையாடுறாங்க. அந்த அவங்க கோலினால் அடித்து என்ன செய்கிறாங்க, ஆடி விரும்பி கோலினால் அடிக்கும் ஓசையின் பருந்து அஞ்சி ஓடுமே. அந்த அடிக்கக்கூடிய ஓசையை கேட்டு பருந்து என்ன செஞ்சுதான், அஞ்சி ஓடுதான். அதாவது அந்த பாலினத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் மராமலரை மாலையாக அணிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எருதினுடைய கொம்பு போன்ற பாலைக்காய்களை வெடிக்க விட்டு கோலினால் அடித்து விளையாடுறாங்க. அந்த கோலினால் அடித்து விளையாடக்கூடிய சத்தத்தை கேட்டு பருந்தானது என்ன செய்து, அஞ்சி ஓடுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நம்ம பாலைத்திணை பார்த்துருக்கோம். பாலைத்திணையில் முதல் பாடல் வந்து அந்த இளைய, அதாவது அந்த சிறிய செந்நாய்க்குட்டி என்ன செய்யுது, அந்த வெயில் தாங்காமல் பாலை நிலத்தில் ரொம்ப நாக்கு உலர்ந்து குளருது. அப்போ அதை பார்த்த நாய்க்குட்டி தான் துன்பப்பட்டு, அது நாயானது, தாய் நாயானது தான் துன்பப்பட்டு தன்னுடைய நிழலில் குட்டி என்ன செய்து இளைப்பாற செய்யுதுன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து பருந்திய பயந்து ஓடுது, அச்சப்படுது அப்படின்னு சொன்னால், சிறுவர்கள் நன்கு மனம் வீசக்கூடிய மராமலர்களை மாலையாக அணிந்திருக்கின்றனர். எருதின் கொம்புகளை போன்றிருந்த பாலைக்காயை நிலத்தில் விழுந்து வெடிக்குமாறு அவர்கள் கோலினால் அடித்து விளையாடினர். அவ்வோசையை கேட்ட பருந்துகள் என்ன செஞ்சிச்சு, அச்சத்துடன் பறந்தோடின அப்படிங்கிறாங்க. இப்போ சிறுவர்கள் என்ன செய்கிறாங்க, மராமலர்களை மாலையாக அணிந்திருக்கிறாங்க. எருதின் கொம்புகளை போன்ற பாலைக்காய்களை தன் கையில் உள்ள கோலினால் அடித்து விளையாடுறாங்க. அந்த சத்தத்தை கேட்ட பருந்து என்ன செய்தது, அஞ்சி பயந்து ஓடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறதுமா மருதத்திணை. இதில் வந்து முதல் பாடல் மனப்பாட பாடல் நான் படிக்கிறேன் பாருங்கள். கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குளனும் தோயும் முல்லையம் புறவில் தோன்று முருகுகான் யாறு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லளம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும். கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குளனும் தோயும் முல்லையம் புறவில் தோன்று முருகுகான் யாறு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லளம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும். மனப்பாட பாடல்ப்பா, நல்லா படிச்சுக்கிடுங்க, முக்கியமான பாடல். கல்லிடை பிறந்த ஆறு, கல்லினா என்ன, மலையிடை, மலையிடை பிறந்த ஆறும் கரைபொரு குளனும் தோயும் அப்படின்னா என்னது, கரை பொருனா கரையை மோதி தந்தும்பும் குளத்து நீரும், அதாவது மலையிலிருந்து வரக்கூடிய ஆறும் கரையை பொருந்தக்கூடிய குளத்து நீரும் முல்லையம் புறவில் தோன்றும் முருகுகான் யாறு பாயும், அதாவது அழகிய முல்லை நிலத்தின் வழியே காட்டாறுகளும் மருத நிலத்தில் பாய்ந்தோடும். மருத நிலனாவே விவசாயம் தான் இல்லையா. அப்போ மலையிலிருந்து வரக்கூடிய ஆறும், அடுத்து குளத்தின் நீரும், அடுத்து முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய முல்லையம் புறவில் தோன்றும் முருகுகான் யாறு பாயும், காட்டாரும் அந்த மருத நிலத்தில் பாயும். நெல்லினை கரும்பு காக்கும், அந்த மருத நிலத்தில் நெல்லினை எது காக்குமா, கரும்பு காக்குமா, நெற்பயிரினை காக்கும் வகையில் கரும்பு என்ன செய்யும், வளர்ந்து நிற்கும். நீரினை கால்வாய் தேக்கும், அங்கே வரக்கூடிய நீரினை கால்வாயாக என்ன செய்வாங்க, வயலில் தேக்கி வைப்பார்கள். மல்லளம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும், அங்கு மனம் இருக்கக்கூடிய வளம் நிறைந்த, மல்லல்னா வளம், வளம் நிறைந்த அந்த மருத நில வயலில் காஞ்சியும் வஞ்சி மலர்களும் என்ன செய்யுமா, பூத்திருக்குமா. அப்போ வலையிலிருந்து பிறக்கக்கூடிய ஆறு, குளத்து நீர்,
காட்டாறு, இது எல்லாம் வந்து மருத நிலத்தில் வந்து பாயும். அப்படி பாயக்கூடிய அந்த சிறப்பான வளமை பொருந்திய அந்த மருத நிலத்தில் நெல்லினை காக்கக்கூடிய அளவுக்கு கரும்பு என்ன செய்யுமா, வளர்ந்து நிற்குமா. அங்கே வரக்கூடிய நீரினை கால்வாய் வழியாக தேக்கி வைப்பார்கள் உழவர்கள். அத்தகைய வளம் பொருந்திய அந்த மருத நிலத்தில் காஞ்சி பூக்கள், வஞ்சி மலர்கள் என்ன செய்யுமா, பூத்திருக்குமா. சரியா? அடுத்து பாருங்க, அடுத்த பாடல். மறைமலர் குளத்தில் ஆடும் மயிர்தலை சிறுவர் நீண்ட பொறுகரி குருத்து அளந்து பொம்மென கழிப்பர் ஊர்வாள். குறைகழல் சிறுவர் போரில் குலுங்கிய தெங்கின் காயை புரைதப பறித்து காஞ்சி புனை நிழல் அருந்துவாரே. ரொம்ப அருமையான ஒரு ஓமை பாருங்க. மறைமலர் குளத்தில் ஆடும், தாமரை மலர்கள் நிறைந்த குளத்தில் சிறுவர்கள் என்ன செய்வாங்க, நீராடுவாங்க, குளிப்பாங்க. மயிர்தலை சிறுவர் நீண்ட, அப்படி நீராடும் பொழுது கரினா யானை, பொறுகரி குருத்து அளந்து, யானையினுடைய தந்தத்தை அளந்து பொம்மன கழிப்பர் ஒருபால் அளந்து பார்த்து என்ன செய்வாங்க, ரொம்ப ஆச்சரியமா அதிசயமாக என்ன செய்வாங்க, அந்த யானை வடிவழகை கண்டு மகிழ்வார்கள். யார்? சிறுவர்கள். அந்த குளத்தில், தாமரை மலர்கள் நிறைந்த குளத்தில் சிறுவர்கள் நீராடும் பொழுது அங்கு தெரியக்கூடிய யானையினுடைய தந்தங்களை அளந்து பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள். இன்னும் என்ன செய்வாங்க தெரியுமாமா, குறைகழல் சிறுவர் போரில், காலில் கழலை அணிந்த சிறுவர்கள், போர்னா என்ன, வைக்கோல் போர் உயரமாக அடுக்கி வச்சுருப்பாங்க விவசாய நிலத்தில், அந்த போரில் ஏறி குலுங்கியே, அது குலுங்குற மாதிரி அதிர்ற மாதிரி ஏறி குலுங்கியே தெங்கின் காயை, தென்னை மரத்தினுடைய இளங்காய்களை, தென்னை மரத்தினுடைய இளநீர் காய்களை பறிப்பார்கள். பறித்து எங்கே சாப்பிடுவாங்க தெரியுமாமா, புரைதப பறித்து காஞ்சி புனை நிழல் அருந்துவாரே. காஞ்சி மர நிலையில் அமர்ந்து என்ன செய்வாங்க, அதை அருந்துவார்கள், சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. புரியுதா இந்த ரெண்டு பாடலும்? இப்போமா அந்த மருதத்திணை பாடலுக்கான பொருள் பாருங்கம்மா. 7வது பாடல் பாருங்கள். மலையிடையே தோன்றும் ஆறும் கரையை மோதி ததும்பும் குளத்து நீரும் முல்லை நிலத்தின் அழகிய காட்டாரும் மருத நிலத்தில் பாய்ந்தோடும். அப்போ மருத நிலத்தில் மலையிலிருந்து தோன்றக்கூடிய ஆறு, குளத்து நீர், அழகிய காட்டாரும் பாயும். அங்கு நெற்பயிரினை எது காக்குமா, கரும்பு காக்கும். அந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கும். பெருகி வரும் நீரினை கால்வாய் வழி வயலில் தேக்கி வளம் பெருக்கும். இத்தகைய வளம் நிறைந்த மருத நிலத்தில் என்னென்ன பூக்கள் மலர்ந்து இருக்கும், காஞ்சி வஞ்சி பூக்கள் பூத்து நிற்கும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து தாமரை மலர்கள் நிறைந்த குளத்தில் யார் குளிச்சுட்டு இருக்காங்க, நீராடிட்டு இருக்காங்க, சிறுவர்கள். அவங்க என்ன செய்கிறாங்க, அக்குளத்தில் நீந்தும் யானையின் தந்தங்களை அளந்து பார்த்து அதன் வடிவை கண்டு மகிழ்ச்சி அடைகிறாங்க. சிறு கழல், கழல்னா கால் அணியக்கூடிய தண்டை, சிறு கழல் அணிந்த சிறார்கள் வைக்கோல் போர் குலுங்கும்படி ஏறி தென்னை இளநீரை காய்களை இளநீரை பறிக்கிறாங்க. பறித்து எந்த மரத்தில் அமர்ந்து அதை அருந்துறாங்க அப்படின்னா காஞ்சி மர நிலையில் அமர்ந்து அருந்துகின்றனன்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து இன்றைய வகுப்புலமா நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ நெய்தல். பாலைத்திணை பார்த்தோம், அடுத்து மருதம் பார்த்தோம், அடுத்து என்ன பார்க்குறோம், நெய்தல் பார்த்தோம். பாலைத்திணையில் வந்து பருந்துகள் அஞ்சி ஓடும். எதை பார்த்து பருந்துகள் அஞ்சி ஓடும், அந்த சிறுவர்கள் பாலைக்காயை கோலால் அழித்து விளையாடுவதை பார்த்து அஞ்சி ஓடுன்னு பார்த்தோம். அடுத்துக்கு வந்து மருதத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மனப்பாட பாடலை பார்த்தோம். அங்கே வந்து குளம், ஆறு, காட்டாறு போகும், நெற்பயிர்களை கரும்பு காக்கும், அங்கே வந்து காஞ்சிப்பூ வஞ்சிப்பூ பூத்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நெய்தல் திணை. பசிப்பட ஒருவன் வாட பார்த்து இனி இருக்கும் கீழ்மை முசிப்பட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல வசிப்பட முதுநீர் புக்கு மலையென துவரை நன்னீர் கசிப்பட ஒளிமுத்தோடு கரையினில் குவிப்பார் அம்மா. பசிப்பட ஒருவன் பார்த்து இனி இருக்கும் கீழ்மை முசிப்பட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல. அதாவது நல்ல தூய கல்வி அறிவு ஒழுக்கங்களை உடைய ஒழுக்க முறைகளை உடைய சான்றோர்கள் பசிப்பட ஒருவன் வறுமையினால் பசியினால் வாடுவதை பார்த்து என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, வருத்தப்படாமல் இருக்க மாட்டாங்க. புரியுதா? துன்பப்படுவோரை கண்டு வருந்துவார்கள். அதை போல இந்த நெய்தல் நில மக்கள் வசிப்பட முதுநீர் புக்கு, தன்னுடைய குடியிருப்புகளை, தான் வாழும் இடங்களை அந்த கடல் நீர் வந்து அலைகள் வந்து அழித்தாலும் கூட அவங்க தொழிலில் எப்படி இருப்பாங்க, மழை போல துவரைனா பவளங்களையும் நன்னீர் கசிப்பட ஒளிமுத்தோடு ஒளி வீசக்கூடிய முத்தினையும் கரையினில் கொண்டு வந்து என்ன செய்வாங்க, குவித்து வைப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்த பாடல் பாருங்க. வருமலை அளவி காணல் மணலிடை உளவி காற்றில் சுரிகுழல் உலர்த்தும் தும்பினா ஒரு வகையான வண்டு. அந்த வண்டு என்ன செய்யுமா, அந்த நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த அலைகளை என்ன செய்யுமா, அளவின்னு அந்த தடவி, அந்த என்ன செய்யும், அலையினை தடவி மணலிடை உளவி, அந்த மணல் என்ன செய்யுமா, உளவி காற்றில் சுரிகுழல் உலர்த்தும், காற்றில் தன்னுடைய சிறகுகளை என்ன செய்யும், இறகுகளை உலர்த்தும். அந்த வண்டானது தொடர்மறை முகத்தர் தோற்றம், தாமரை மலரை போன்ற முகத்தையுடைய பெண்களுடைய
முகத்தை என்ன செய்யும், நோக்கி செல்லும். இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இருபெரும் விசும்பிற் செல்லும் இளமை தீர் மதியம் தன்னை கருமுகில் தொடர்ந்து செல்லும் காட்சி போல் தோன்றும் அதே. இந்த காட்சி அந்த தாமரை மலர் போன்ற பெண்களுடைய முகத்தை நோக்கி வண்டு செல்வது எப்படி இருக்கும் அப்படின்னா, வானில் முழு நிலவினை தொடர்ந்து செல்லும் கருமேகத்தினை போல இருக்கும் அப்படிங்கிறாங்க. வானில் முழு நிலவை, அதாவது நிலவை தொடர்ந்து செல்லும் கருமேகத்தை போல காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? இப்போ நம்ம நெய்தல் திரைக்கான பாடலுக்கான பொருள் பார்க்கலாமா? 9வது பாடல் பாருங்கள். தூய ஒழுக்க முறைகளை பின்பற்றுபவர்கள் பசி துயரால் துன்புறுவோரை கண்டு வருந்துவார்கள். அதுபோல தான் வாழும் இடமானது மூழ்குமாறு பெரும் கடலலை புகுந்து விட்டாலும் மலையளவு பவளங்களையும் நல் இயல்பு தோன்றும் ஒளி முத்துக்களையும் நெய்தல் நிலத்தவர் கடற்கரையில் கொண்டு வந்து குவிப்பர். அப்போ நல்ல ஒழுக்கமுறை உடையவர்கள் பசி துயரால் வருத்தக்கூடியவங்களை பார்த்து வருந்துவாங்க. அதே போல் தான் வாழக்கூடிய இடம் மூழ்குமாறு துன்பம் ஏற்பட்டாலும் அவருடைய தொழில் என்ன, பெரும் கடலில் புகுந்து விட்டாலும் மலையளவு பவளங்களையும் முத்துக்களையும் கொண்டு வந்து கடற்கரையில் சேர்ப்பர் அப்படிங்கிறாங்க. அடுத்து தும்பி என்ன செய்யும், கரையை நெருங்கி வருகின்ற மலை போன்ற அழகினை தடவி கடற்கரை மணலில் உலவி காற்றிலே தன் நீண்ட சிறகினை உலர்த்தும். பின்னர் தாமரை மலரை ஒத்த பெண்களின் முகத்தினை நோக்கி செல்லுமா. அது எப்படி இருக்குன்னு சொல்றாரு, ஆகாயத்தில் முழு நிலவை தொடர்ந்து செல்லும் கருமேகத்தை போல காட்சி தருவதாக கூறுகின்றார். இப்போ நம்ம இந்த பாடத்துக்கான ராவண காவியத்துக்கான இலக்கண குறிப்பு பார்க்கலாமா? பைங்கிளி பண்புத்தொகை, பசுமை கூட்டல் கிளி பண்புத்தொகை, பூவையும் குயில்களும் முதிரையும் சாமையும் வரகும் எண்ணுமைகள். அப்படிங்கிற சொல் வெளிப்பட்டு வந்து அது என்ன, எண்ணுமைகள். இன்னிலம் குருளை பண்புத்தொகை, அதிர்குரல் வினைத்தொகை, அதிர்ந்த குரல் அதிர்கின்ற குரல் அதிரும் குரல் 3 காலத்து வர்றதுனால வினைத்தொகை. மன்னிய ஆல முடிகிறதுனால பெயரச்சம். வெறி ஈல வந்தால் சொல்லிசை அளபடை. இதெல்லாம் ஏற்கனவே நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன்ப்பா. கடி கமல் உரிச்சொட்டடர் போன தடப்போட ஒரு உரிச்சொல் பார்த்தோலையா, கடி உரு சால தவ நனி. அப்போ கடி கமல் என்ன, உரிச்சொட்டடர். மலர்கண்ணி 3ஆம் வேற்றுமை உருமும் பயனும் உடன் தொக்க தொகை. மலர்கண்ணி என்ன, 3ஆம் வேற்றுமை 3ஆம் வேற்று உருபென ஐ ஆல் மலரால் ஆன கண்ணி. புரியுதா? 3ஆம் வேற்றுமை உருமும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படிங்கிறாங்க. எருத்துக்கோடு 6ஆம் வேற்றுமை தொகை. எருதினது கோடு 6ஆம் வேற்றுமை உருபு அது. கரை பொறு கரையை பொறு 2ஆம் வேற்றுமை தொகை. மறைமுகம் ஊமை தொகை, தாமரை போன்ற முகம் உவமை தொகை. கருமுகில் பண்புத்தொகை, கருமை கூட்டல் முகில். வருமலை வினைத்தொகை, வருகின்ற மலை வந்த மலை வருகின்ற மலை வருமலை வினைத்தொகை. புரியுதாப்பா இலக்கண குறிப்பு? அடுத்து பகுபத நல்ல ஞாபகம் வச்சுக்க. இலக்கண குறிப்பில் மை விகுதி வந்ததுன்னா இது என்ன, பண்புத்தொகை. அடுத்து உம்முங்கிற எழுத்து வெளிப்பட்டு வந்தால் எண்ணுமைகள். முதிரையும் சாமையும் எண்ணுமை இல்லையா. பூவையும் குயில்களும் உம்முங்கிற எழுத்து வருதா. அடுத்து இன்னிலும் குருளை பண்புத்து, அதிர்குரல் வினைத்தொகை. 3 காலத்தை காட்டினா வினைத்தொகை. ஈல முடிஞ்சால் சொல்லிசை அளபடை. அடுத்து கடி உரு தலை உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் என்ன, உரிச்சொற்றொடர். அடுத்து ஊமை தொகைனா தாமரை போன்ற முகம். 6ஆம் வேற்றுமைனா அது. 2ஆம் வேற்றுமைனா ஐ. வருமலைனா வினைத்தொகை. 3 காலத்தையும் காட்டக்கூடியது வினைத்தொகை. உறுப்பிலக்கணம் பாருங்கள். பருகிய பருகு கூட்டல் இன் கூட்டல் ஈ கூட்டல் அ. பருகு என்ன, பகுதி. இன் என்ன, இட்டு இட்டு இரு இன்னு இறந்த கால இடைநிலை. ஈ என்ன, உடன்படுமை. ஆ என்ன, பெயரச்ச விகுதி. இங்கே பார்த்தோம்ல மன்னிய ஆல வருது இல்லையா, அப்போ அது என்ன, பெயரச்ச விகுதி. பூக்கும் பூ கூட்டல் இக்கு கூட்டல் இக்கு கூட்டல்வும் பூக்கும். இப்போ பள்ளிக்கூடத்துக்கு வர பசங்களுக்கு நான் அழகாக இன்னும் நல்லா தெளிவாக நடத்துவேன். புரியுதா? போர்டு இருந்தால் இன்னும் இலக்கணம் நல்லா நடத்த முடியும். சரியா? பூ பகுதி, இக்கு என்ன, சந்தி. அடுத்து இக்கு என்ன, இறந்த எதிர்கால இடைநிலை. வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ இன்னைக்கு வகுப்பில் என்ன பார்த்துருக்கோம், ராவண காவியம் முழுவதும் முடிச்சாச்சு. ராவண காவியத்தில் 5 வகை திணைகளுக்கான இயற்கை காட்சிகளை பார்த்தோம் இல்லையா. இதற்கான வினா விடைகளை நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கேன், ஸ்னாப்ஷாட் அனுப்பியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் அப்படியே என்ன செஞ்சிடணும், எழுதிடணும், கரெக்டாக எழுதிடணும். சரியா? நன்றி மாணவர்களே.